வணக்கம். வெல்கம் டு ரமாபிரபா இளங்கோ சேனல். இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்குங்க. கடாய் காஞ்சதும் ஒரு குழிக்கரண்டி அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் போட்டு பொரியட்டோன்னு விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கொஞ்சம், ஒரு 10 பல்லு பூண்டு, கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு லேசாக வதக்கிக்குங்க. நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். ஏன்னா தக்காளி வேற போட்டு வதக்கணும், அதனால் லேசாக வதங்கினா போதும். ஒரு அரை நிமிஷத்துக்கு இந்த அளவு வதங்கினா போதும். இப்போது தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். நான் 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு 4 பேர் சாப்பிடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், மிளகா தனியா சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 4 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. அடுப்பை ஹையில் வச்சுக்குங்க. கொதி வந்ததும் ஒரு நிமிஷம் திறந்தே கொதிக்கட்டும். ஒரு கிண்ணத்தில் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குங்க. இப்போ அடுப்பை மீடியமில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மூணு நிமிஷம் கொதித்ததும் மூடியை திறந்து ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்குங்க. வடிகட்டி சேர்த்துக்குங்க. புளி ஊற்றி ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 1 நிமிஷம் கழித்ததும் அடுப்பை சிம்மில் மாற்றிக்குங்க. இப்போது முட்டையை எடுத்து இந்த மாதிரி உடைச்சி குழம்புல ஊற்றிக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஊற்ற வரலைன்னா ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை மட்டும் உடைச்சி ஊற்றிட்டு அதை எடுத்து குழம்புல ஊற்றுங்க. முட்டை ஊற்றும்போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். தீ அதிகமாக வச்சிங்கன்னா குழம்பு வேகமாக கொதிக்கும், முட்டை கலங்கிடும். அப்புறம் தனித்தனியாக வராது, உங்களுக்கு மொத்தமாக கலங்கிடும். முட்டை ஊற்றி முடித்ததும் ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 2 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து முட்டையை திருப்பி விட்டு ஒரு அரை நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி இருந்தால் மேலே தூவிக்குங்க. முட்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.